ஹே காய்ஸ், மார்னிங் 4:30 எழுந்து பசங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் அவங்களோட டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு என்னையோட ஒர்க் நேற்று பேலன்ஸ் வச்ச ஒர்க்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெசல் வாஷ் பண்ணிவிட்டு வீடு துடைச்சிட்டு துணி துவைச்சிட்டு அப்படின்னு எந்த கமிட்மெண்ட்ஸுமே இல்லாத நானே அப்பப்போ லேக் ஆஃப் மோட்டிவேஷனில் தான் இருக்கேன். இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம் ஈஸி இல்லைன்றதுக்காக தான். அண்ட் நீங்கள் எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, போலீஸ் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இங்கிலீஷ்க்கு ஒரு அவுட் சோர்ஸ் புக் வேணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் ஷோ பண்ணுற புக்கோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதில் இங்கிலீஷ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கிராமர் பார்ட் லைக் நவுன், ப்ரனவுன், வேர்ப் இந்த மாதிரி கிராமர் பார்ட் அண்ட் ஹார்டாக ஃபீல் பண்ணுற பார்ட் வந்துட்டு மோஸ்ட்டாக காமன் எரர், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டோட இந்த புக்கில் கம்பைன் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஜிகே பார்ட், இதில் ரீசனிங், மேக்ஸ் கூட இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு புக் வந்துட்டு நம்ம 4 புக்ஸாக கூட பை பண்ணிக்கலாம். அண்ட் ஜிகேல ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாட்டிக் ஜிகே தான் இதில் இருக்குது. லைக் 88 டாபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் வாஸ் மேக்ஸ் புக். இதில் வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் நிறைய இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கான்செப்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் அதோட ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு எக்ஸாம்பிள் சால்வ்டு கொஸ்டின்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ்க்கு சப் டாபிக்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஆல்மோஸ்ட் 29 டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் ரீசனிங் புக். நார்மலாக ரீசனிங்க்கு இருக்கிற மாதிரி வேர்பல் ரீசனிங் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் டாபிக்ஸ் தான் இருக்குது. வேர்பலில் 23 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் வேர்பலில் 9 டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் அதுக்கு இந்த அவுட் சோர்ஸ் புக் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் 5:30க்கு தான் எழுந்தேன். ஸோ சொன்ன மாதிரி லேக் ஆஃப் மோட்டிவேஷன் பீக்கில் போகுது ஆஃப்டர்நூனில். ஸோ தட் மார்னிங்கே நான் எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் எழுந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி என்னென்ன பிளான்லாம் இருக்குன்ட்டு என்னோட பர்சனல் பிளான் அண்ட் ஸ்டடி ஹாரோட பிளான் எல்லாம் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு தான் போனது. ஏன்னா 2 டேஸாக என்னோடய மிஷின் வந்துட்டு ஃபால்ட்டாக இருக்கனால லீவ் எடுத்திருந்தேன். அண்ட் கால் பண்ணி மிஷின் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே அகெயின் இன்றைக்கி நான் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டேன். அண்ட் பர்சனலி தமிழ் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ட் நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வை பிகாஸ் இங்கிலீஷை நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். பட் தமிழுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன்ஸ் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி நான் மார்னிங் என்னென்ன பிளான்னு ரெடி பண்ணியிருந்தனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஒர்க்கோட டைமிங்கை அலோகேட் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன டாபிக் படிக்கணுன்ட்டு நான் பிஃபோராகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நான் பாலிட்டி தான் எடுத்தேன். அண்ட் உங்களால் ப்ராப்பராக பிளான் பண்ண மாதிரி படிக்க முடியலன்னா ஒரு ஸ்பைரல் நோட் ஒரு சின்ன நோட் பேட் வாங்கி இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம படிக்கணும் அண்ட் என்னென்ன டாப்பிக்லாம் பேலன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு சின்ன நோட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த டைம்குள்ளே இதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்ட்டு ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. அது டார்கெட் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஒன்ஸ் நீங்கள் அது பார்க்க அண்ட் எழுத அட்லீஸ்ட் இன்றைக்கி இந்த 3 டாஸ்கில் 2 டாஸ்க் ஆச்சும் முடிக்கலாம், இல்லை ஒரு டாஸ்க் ஆச்சும் முடிக்கலான்னு நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். டே பை டே அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம அதை உட்காந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய மிஸ் ஆனாலுமே சரி அகெயின் அது நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. என்னோடய ஸ்டடீஸ் அண்ட் பிரேக்ஸ்க்கு அப்புறமா ஃபைனலாக நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் சின்ன ஒரு வாக் போயிட்டு என்னோடய டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாய்.